இந்த தலைப்பு 2026 தாவேகா வெல்லுமா அல்லது வாக்கை பிரிக்குமா? உங்கள் பாட்டில் பிழை இருக்கிறதுன்னு சொல்கிறது போல் இந்த தலைப்பிலேயே ஒரு சிறு பிழை இருக்குன்னு சொல்லிக்க விரும்புகிற அக்காவு. ஏன் அப்படின்னா, ஏன்னா இப்போ அவங்க வெறும்னல அவங்க அக்காவுன்ற அளவில் ரொம்ப பிரபலமாயிட்டே வராங்க. அதனால் அவர் ஒரு குட்டி சபாநாயகர் ஒரு அக்காவுவாக பார்க்கப்படுகிறார்கள். எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, அது என்னங்க ஒரு பங்காளி பிரிப்பு மாதிரி, ஏதாவது அண்ணன் தம்பிங்க பிரிச்சுக்கிற மாதிரி வாக்கை பிரிக்கிறதுன்றதே எதுவும் கிடையாதுங்க. இங்கே வாக்கை எடுக்க வந்திருக்கோம் மக்களின் நம்பிக்கையோடு, மக்களின் முழு ஆதரவோடு. மக்கள் எங்களுக்கு வாக்களித்து வெல்ல வைப்பார்கள், அதுதான் நம்ம எடுக்குமே தவிர பிரிப்புன்றது எங்கள் சைடில் வராது. வேணும்னா அந்த 2 கட்சிக்கு வரும். இந்த எலெக்ஷனை பொறுத்த முற்றிலும் முக்கியமாக இது ரொம்ப வித்தியாசமான எலெக்ஷனுங்க. இதுவரைக்கும் கடந்த 60 வருடங்களில் பைபோலரைசேஷனாக இருந்த எலெக்ஷன் ஒன்று திமுக இல்லைனா அதிமுக மாற்றி மாற்றி வரக்கூடிய இடத்துல 3வது முதன்மை சக்தியாக கிட்டத்தட்ட இன்று தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய இடத்துல நீங்கள் யாரை போய் கேட்டாலும் நாங்கள் விஜயனாக்கு தான் வாக்களிக்க போகிறோம், நாங்கள் தாவேக்காக்கு தான் வாக்களிக்க போகிறோம் அப்படின்னு மைக்கை கொண்டு போகும்போதே கேள்விக்கு முன்னாடியே பதிலை வைக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு அப்படி ஒரு மக்கள் கிட்ட ஒரு எழுச்சி நம்ம பார்த்துட்டு 40% தாண்டிட்டீங்கல்ல கமேஷ்? அது எலெக்ஷன் 2026 தெரியும் மேடம். லேட்டஸ்ட் சர்வே 40%. சொல்றேன், நம்ம சொல் வீரர் அல்ல, செயல் வீரர். நீங்க அந்த செயல்ல எங்க மக்கள், எங்களோட இளைஞர்கள் வாக்களிக்கும் போது, பெண்மணிகள் வாக்களிக்கும் போது, பெண்கள் வாக்களிக்கும் போது அது கண்டிப்பா தெரியும். இந்த முறை இந்த எலெக்ஷன் இளைஞர்களால் முதன்மைப்படுத்தப்பட்டு வெற்றி யாருக்கு என்பதை சொல்ல போற ஒரு எலெக்ஷனா பார்க்குறோம். ஸோ 1,32,00,000 இளைஞர்கள் வாக்குகள் இருக்குது. அதில் 24 லட்சம் முதன்மை வாக்காளர்கள் வாக்களிக்க போகிறாங்க. ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது மறைமுகமாகவே இதை உணர்ந்ததுனால தான், இந்த வெற்றி இளைஞர்கள் தான் உணர்த்துவாங்கன்றனால தான் இளைஞர் கட்சியிலேருந்து ஒரு இளைஞரை பேச வைக்க முதன்மையாகவே கூப்பிட்டு உட்காத்தி வச்சுருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு பேச வைக்கிறாங்க. அடுத்தது பெண்கள். விஜயண்ணாவை தங்கள் வீட்டு மகனாக, தங்களோட அண்ணனாக பார்த்து அனைத்து பெண்களும் வாக்களிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஏப்ரல் 9ஆம் தேதி 2026 தேர்தல் நடக்கிற இடத்துல நீங்க தெரியும். இதெல்லாம் தாண்டி ஒரு ரொம்ப ஏப்ரல் 9ஆம் தேதியா? ஆமா மேடம், கிட்டத்தட்ட ஏப்ரல் 9. உங்களுக்கு மட்டும் சொல்லிட்டாங்களா டேட்? மேடம் நடக்கும் பாருங்களேன். ஒரு கணிப்பு தானே, எல்லாமே கணிச்சு தானே கரெக்டாக வரும். எங்க கணிப்பு கரெக்டாக இருக்குதுன்றது நாங்கள் சொல்ல வரோம் இந்த இடத்துல. இப்போ டெல்லி கூப்பிட்டதுலாம் டேட் சொல்றதுக்கு தான் போல. நீங்க நடுவு இப்படி சொன்னீங்கன்னா ஃப்ளோவில் மறந்துடும். ஃப்ளோவில் போயிட்டு இருக்கு மேடம். இதெல்லாம் தாண்டி ஒரு வள்ளுவன் வாக்கு சொல்வது போல, பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்கின்ற மாதிரி இந்த 2 அரசியல் கிரகணங்கள் கொண்ட கட்சியோட ஊழல் லஞ்சம் லஞ்சம் ஊழல் ஊழல் லஞ்சம் லஞ்சம் ஊழலை பார்த்து பார்த்து வெறுத்து போய் மக்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றத்துக்காக, அதுவும் விஜயனாவை நம்பி, ஏன்னா விஜயனா இஸ் நாட் அலோன் அ பிராண்ட், ஹி இஸ் அன் எமோஷன் ஃபார் தமிழ்நாடு பீப்புள். ஆனால் இந்த முறை நிச்சயமாக வாக்களிப்பார்கள். 2026 தமிழகம் சொல்லும், தாவேகா வெல்லும். சேப்பாக்கத்தில் வேணா விசில் சத்தத்தை நிறுத்தலாம், மக்கள் மன்றத்தில் எங்களோட விசில் சத்தத்தை நிறுத்தவே முடியாது. இங்கே நிறையா விஷயங்கள் பேசிகிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு சூடு சொரணை இருந்துச்சுன்னா அந்த பணத்தை கட்டுங்க, போங்க வாங்க அப்படின்லாம் அருமையாக பேசினார். இப்போ நான் கூட கேட்கலாம், உங்களுக்கு சூடு சொரணை இருந்துச்சுன்னா ராஜபக்சேயோட நீங்கள் கை கொடுத்துருப்பீங்களா அப்படின்னு நாங்கள் கேட்க மாட்டோம். இல்லை, கேட்கலாம், ஆனால் நாங்கள் கேட்க மாட்டோம். ஏன்னா எங்கள் அண்ணன் அந்த மாதிரி வளர்க்கலை, அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லலை. ஸோ ஒரு பேச்சுக்காக நான் சொல்ல வரேன். ஆனால் அதை பற்றி நிறையா பேசிட்டோன்னா அதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன ஏது அப்படின்றத பார்த்துட்டாங்க. நம்ம அதை பேசணுன்னா எனக்கு 7 நிமிஷம் பத்தாது, ஒரு 20 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா நான் பேசுவேன். நீங்கள் ஸ்பெஷலாக உங்கள்தையும் சேர்த்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த 1.5 கோடி ரூபாய்க்கு என்ன இஷ்யூ, அடுத்த ஒரு 1 கோடி ரூபாய்க்கு என்ன இஷ்யூ, எதனால் டாக்ஸ் கட்டினாங்க, ஜிஎஸ்டி வந்துச்சு, எஸ்சிஎஸ்டியில் என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, அது சேல்ஸ் டேக்ஸில் அது ஆல்ரெடி இம்போர்ட்டட் வந்ததில் அதுக்கு டேக்ஸ் பே பண்ணி வந்துச்சு, அதை ரீக்ளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன அந்த 1.5 கோடியில் அவர் பே பண்ணிட்டார் 2 வருஷத்துக்கு, அடுத்த வருஷம் சேர்த்து. ஆனால் தான் நடிக்கும் போதே அந்த கிட்டத்தட்ட 15 கோடி ரூபா சம்பளத்தில் 1.5 கோடி கட்டலை நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த 1.5 கோடியில் 13 கோடி ரூபா கணக்கிலையும் அவரோட சம்பளத்திலையும் 2 கோடி ரூபா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸு மக்கள் இயக்கத்துக்கு செலவு செய்ய வேண்டும் அப்படின்னும், அதில் ஒரு 96 லட்சம் ரூபாயை எடுத்து மக்கள் இயக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க அந்த கணக்கு. ஆனால் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸு சம்பளமாக கொடுத்ததாக ஒரு கணக்கு கொடுத்ததுனால அந்த கன்ஃபியூஷன் தான் அது. இப்போ நம்ம வைகை செல்வன் சொல்லும்போது சொன்னார், 45%, 50%, 120%க்கு போயிட்டாங்க அப்படின்ட்டுன்னு. 1000 இப்போ 2000 ஆயிருது, 2000 4000 ஆகும். கட்சியில் தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுக்க போகிறாங்க மக்களுக்கு? இந்த 2 கட்சியும் சேர்ந்து பிம்பிலிக்கா பிலாப்பி தான் கொடுக்க போகிறாங்க. இல்லை
இல்லை ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஒரு விஷயமா எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, மக்களை வெறும் இல்லை சீரியஸ் நோட்டில் நம்ம பேசும்போது இது ஏன் நாங்கள் சொல்கிறோன்னா, அவர் இதை நாங்கள் ரொம்ப சீரியஸான விஷயமாக மக்கள்கிட்ட அரசியலை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். நாங்கள்லாம் அரசியல்வாதியாக மாறிட்டோம். இவங்கெல்லாம் இப்போ நடிகராக மாறிட்டு இருக்கிறாங்க, சினிமாவுக்கு போயிட்டாங்க. அரசியலை பேச வாங்கன்னா உட்காந்து சினிமாவை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்த கட்டத்துக்கு வரேன். 2000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு தரவு மட்டும் சொல்கிறேன். ஒரு 2000 ரூபாய் அனைத்து பெண்களுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா 2 கோடி பெண்களுக்கு ஒரு மாதத்துக்கு 4000 கோடி, ஒரு வருஷத்துக்கு 48,000 கோடி. தமிழ்நாட்டோட பட்ஜெட்டே 4 லட்சம் கோடி. 12.5% கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் நீங்கள் இந்த உரிமை தொகை கொடுக்கணும். எங்கேருந்து கொடுப்பீங்க? அடுத்த ரவுண்டில் சொல்லுங்கள். தமிழ்நாட்டோட கடன் 9.5 லட்சம் கோடி. எங்கேருந்து கொடுப்பீங்க? உங்களால் எப்படி முடியும்? அடுத்தது ஆண்களுக்கும் பஸ் இலவசம். ஆல்ரெடி நமக்கு என்னமோ இங்கே அப்படியே பஸ்ஸில் ஒரு 58,000 கோடி ரூபா கடனில் ஓடிட்டு இருக்குது பஸ்ஸு. ஒரு நாளைக்கு 19.7 கோடி ரூபா நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இவங்க எதுவுமே மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், உண்மையாகவே மக்களை மேம்படுத்தணும், பொருளாதார வளர்ச்சியிலையும் மக்களோட சமுதாயத்தை மேம்படுத்தணுன்ற எண்ணம் இல்லை. எதையாவது சொல்லி இந்த ஆசை காமிச்சு மோசம் பண்ணுவான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி எதையாவது சொல்லி ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கிறதுன்றது இவங்க சொன்ன அந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியில் இருக்குது. இது ஸ்டார்டிங் தான், இன்னும் அவங்க முடிக்கல. அவங்க கொடுக்க போகிற ஒரு தேர்தல் வாக்குறுதியும் பொய்யான தேர்தல் வாக்குறுதி. இது நிச்சயமாக சாத்தியம் இல்லைன்றத ஒரு மேடை போட்டு கண்டிப்பாக இந்த இளைஞர்கள், விஜய் அண்ணாவோட இளைஞர்கள் அரசியலை எடுத்திருக்கிற நாங்கள் கண்டிப்பாக இதை கொண்டு போய் சேர்ப்போம் ஒரு மக்கள்கிட்டையும். இந்த முறை உங்கள் பாட்சா பலிக்காது. அடுத்தது திமுக அவங்களே தெரியும் 505 கொடுத்து என்ன ஆச்சுன்ட்டுன்னு. அதில் ஒன்றும் இல்லை, 13% தான் நிறைவேற்றிருக்காரு. தயவுசெய்து பேசுவாங்கன்னு ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கிறாரு அன்புமணி அண்ணன். இது வரைக்கும் அதுக்கு அதுவும் பேசலை. ஆனால் இவங்க 97, 96ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் சொன்னார் எஸ்பி ஒரே எஸ்பி தான் லஞ்சம் வாங்காதவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் தங்கப்பதக்கமா அந்த படத்தில் சொன்னார். 6 முறை ஆட்சி செஞ்சுருக்கீங்களே, மார்த்தட்டி சொல்லிக்கிறீங்களா நீங்கள்? நாங்கள் ஊழல் செய்யலை, எங்கள் ஆட்சியில் இருந்தால் போலீஸ்காரங்க யாருமே லஞ்சம் வாங்கலை, நாங்கள் இப்படி இருந்தோன்னு ஒரு நிஜ வாழ்க்கை ரியல் லைஃப்பில் காட்ட முடியல. ஆனால் ரியல் லைஃப்பில் யாரோ ஒருத்தர் நடிச்ச எடுத்துன்னு மட்டும் தான் சொல்ல முடியும். ஆனால் எங்கள் அண்ணன் மைக்கை பிடிச்சி பேசும்போது எந்தவித அழுத்தத்துக்கும் நான் ஜனநாயகங்களாக ரிலீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டார். அதை தானே நாங்களும் சொல்கிறோம். நேர்மையாக இருக்கிறவனுக்கு எப்போவுமே சோதனை அதிகம். புரிஞ்சுக்குங்க, நேர்மையாக இருக்கிறவனுக்கு எப்பவுமே சோதிக்கும். நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தோம் வச்சிங்களேன், ஜனநாயகன் 9ஆம் தேதியே வந்திருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணாமல் நிற்கிறதுனால தான் இவ்வளோ இஷ்யூஸு. எதுக்கு சொல்கிறேன்? அப்போ அவர் சொல்கிறார், என்னோட எந்த அழுத்தத்துக்கு நான் பணிய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஊழலை ஒழிப்பேன், இருக்கிற இடத்துல நான் மட்டும் இல்லை யாரையும் ஊழல் செய்ய விட மாட்டேன். அதை சொல்கிற தானி கூட உங்ககிட்ட கிடையாது, அதை சொல்கிற திராணி கூட உங்ககிட்ட கிடையாது. அப்போது எப்படி ஒரு ஊழல் மலிஞ்ச இடமாக இருக்குது, அதை தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு அந்த இலவசம் கொடுங்க இந்த இலவசம் கொடுங்கலாம் கேட்கல. மக்கள் கேட்குற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, சாலை நல்லா இருக்கணும், எங்களுக்கு தேவை அடிப்படை வசதியை செஞ்சு கொடுங்க, பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொடுங்க, எங்களோட படிப்புக்கு ஏற்ற வேலையை கொடுங்க, ஊழல் இல்லாமல் நேர்மையான ஒரு அரசாங்கத்தை கொடுங்க. என்னோட நாட்டு, என்னோட மண்ணோட வழி மக்கள் மண் கொள்ளை, இந்த கொள்ளை, நீர்வள கொள்ளை எல்லாத்தையும் இல்லாமல் என் நாட்டை நல்லா வச்சுக்குங்க அப்படின்னு தான் பார்க்குறாங்க. தாவேகா தேர்தல் அறிக்கையில் இலவசமே இருக்காது. நீங்க 2 விஷயம் இருக்கு, இலவசம் வேற, கொடுக்குற உரிமைன்றது வேற. அதை புரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட். அது எதுக்கு இலவசம் எதுக்கு உரிமைன்ற வித்தியாசம் இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம் சார். இப்போ ரொம்ப சிம்பிள். நான் ஒரு வரிப்பணம் கட்டுறேன், அந்த வரிப்பணத்துக்கு எனக்கு தேவையான உரிமையை ஒன்று கொடுக்குறாங்களே, தரமான சாலை, சுகாதாரம், நல்ல சுகாதாரம், சிறப்பான கல்வி, இதை எல்லாத்தையும் இலவசம் கொடுத்தா அதை நீங்கள் இலவசம் கிடையாது, அது உரிமையாக பார்க்கணும். ஆனால் இங்கே பணத்தை கொடுத்து எதை எடுத்தாலும் நீங்கள் இப்போ ரொம்ப சிம்பிள் மேடம், 2 விதமாக நான் சொல்கிறேன். என்ன பைக்கு கார்ல ஒரு நிமிஷம், அதுதான் சொல்கிறேன்ல, அவர் எங்கேயுமே சொல்லலையே அவர் அந்த மாதிரி எங்கே பைக் கொடுக்குறேன்னாரா? அவர் அப்படி சொல்ல, அவர் என்ன சொல்றாரு, அனைத்து தமிழக மக்களுக்கு, ஒரு நிமிஷம், அதுதான் சொல்ல வரேன். அதுதான் நீங்க இந்த ஊடகங்கள் ஒரு டிஆர்பி ரேட்டிங்க்கு அவர் பேசுறது, இதனால தான் அவர் ஊடகத்தை சந்திக்காம இருக்கார். பாத்தீங்களா, அவர் சொல்லும் போதே எப்படி மாத்தி தெரியுது. அவர் என்ன சொன்னாரு, தமிழகத்தில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் ஒரு கனவு வீடு இருக்கணும், அது என்னோட லட்சியம், ஆனா நிச்சயமா பைக்காவது வைப்போம், அது நிச்சயம் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. நீங்க பணத்தை கொடுத்து அதை இலவசம் ஆக்குறீங்க, ஆனா நாங்க என்ன சொல்ல வரோம், அந்த 2000 ரூபாயை நீயே சம்பாதிச்சு உன் பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம்னு சொல்ல வரோம். இதுக்கு தான் 2 இருக்க வித்தியாசம், புரியுதுங்களா? கடைசியா முடிக்கும் போது ஒரு குறளோட முடிக்கிறேன். வான் நோக்கி வாழும் உலகமெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. எப்படி இந்த உலகமே மழைக்காக காத்திருக்கிறதோ அது போல ஒரு நல்ல தலைவனுக்காக அடுத்த தலைமுறை காத்து கொண்டிருக்கிறது.
வரும் 2026 எலெக்ஷனும் நாங்கள் தான், கலெக்ஷனும் நாங்கள் தான். நன்றி.